வெல்கம் டு இன்ஸ்டன்ட் அகாடமி. நீங்கள் 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.4ல் செகண்ட் சம்மில் செகண்ட் டிவிஷன் பார்க்க போகிறோம். சைன் இன்வர்ஸ் -1 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் 1/2 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம சைனுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், காசுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், காட்டுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். அப்போது எப்பயும் எடுக்கிற ப்ராசஸ் தான். லெட் தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் -1. அப்போது நம்மளுக்கு சைன் வந்துட்டு இந்த பக்கம் போச்சுன்னா, சைன் இன்வர்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா நம்மளுக்கு சைனாக மட்டும்தான் மாறும். அப்போது சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் -π/2. ஏன் π/2 போடுறேன்னா, நம்மளுக்கு வந்துட்டு சைன் -1ஓட வேல்யூ வந்துட்டு -π/2 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போது இது வந்துட்டு சைன் இன்வர்ஸ்க்கான ஆன்சர். ஓகேவா? லெட் காஸ் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க 1/2. அப்போது இந்த காஸ் வந்துட்டு இங்கே போயிடுச்சுன்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2ன்னு மட்டும்தான் இருக்கும். அப்போது இந்த 1/2ஓட வேல்யூ வந்துட்டு π/3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது கிடைக்கும். இது π/3ஓட வேல்யூ வந்துட்டு 60 டிகிரியா? அப்போது நம்மளுக்கு இந்த காசும் வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு காஸ் இன்வர்ஸோட 1/2ஓட வேல்யூ வந்துட்டு π/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போது காட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா, காட்டோட வேல்யூவும் வந்துட்டு 2. ஏன்னா காட்டுக்கு வந்து எடுக்கும்போது 2ன்னு தான் எடுக்க முடியும். அப்போது இங்கே எல்லாம் நம்மளுக்கு கிடச்சது இல்லையா, எல்லா ஆன்சரையும் வந்துட்டு இந்த ஒவ்வொரு இதை ப்ளஸ் பண்ணி பார்த்தோம்னா, ஏன் காட் இன்வர்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் எடுக்க முடியும் இதுக்கு. அப்போது -π/2 ப்ளஸ் π/3 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் 2 அப்படின்னு சொல்லி போட்டோன்னா நம்மளுக்கு இதையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இதை வந்துட்டு டினாமினேட்டர் இன்ட்டு பண்ணும். அப்போது -3π ப்ளஸ் 2π/6 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அப்போது இங்கே வந்துட்டு வரும்போது இந்த பக்கம் வரும்போது நம்மளுக்கு வந்துட்டு காட் -ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். அப்போது இதை வந்துட்டு சால்வ் பண்ணோன்னா -π/6ன்னு ஆன்சர் கிடைக்கும்.